பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் சிதம்பரம் ஷாப்பிங் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனதுமே பிள்ளைங்களுக்கு செப்பல் தான் எடுத்தோம். இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி செப்பல் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு பேட்டா செப்பலாகவே பார்த்து எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கடையிலே வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி அதையும் ஒரு விசிட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல என்னடா சம்மந்தமே இல்லாத சாக்லேட் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தாங்க தெரியுது அது எரேசரு. ஆக்சுவலி அதில் வந்து எரேசரு ரப்பருன்னு சொல்லிட்டு தெளிவாக தான் எழுதியிருந்துச்சு. அதை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ரப்பருடைய 2.0 நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த டிப்பு பென்சிலோடைய கலெக்ஷன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இதை என் பையன்கிட்ட காட்டி எப்பா இது டிப்பு பென்சிலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா இந்த கோடாலி பார்க்கவே நல்லா இருக்குது, எனக்கு ஒன்று வாங்கி தெரியாமான்னு கேட்டான். அது டிப்பு பென்சிலுங்கிறதே மறந்துட்டான். அது ஒரு ஆயுதமாக தான் அவன் பார்த்தான். உற்பத்தியாளர்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு. அது குழந்தைங்களுடைய மனநிலைமையை பாதிக்காமல் இருந்தால் போதும். அடுத்தது வந்து நம்ம என்ன தான் போன வருஷம் வந்து பிள்ளைங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தாலும் தாய்மார்களாகிய நாம் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறப்போ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கி கொடுக்கணுன்னு தான் யோசிப்போம். அதே மாதிரியே தான் என்னுடைய பர்ச்சேஸும் போச்சு. பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து புதுசாக நான் வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அன்பர்களே.